இந்த உலகில் சில பெயர்கள் காலத்தை தாண்டி மனித நம்பிக்கைகளையும் அரசியல் போர்களையும் இணைத்து வருகின்றன. அப்படியொரு பெயர் பால். பால் யார்? ஏன் அந்த பெயர் மீண்டும் பேசப்படுகிறது? இஸ்ரேல் ஈரான் இப்போது ஏன் உழைந்திருக்கிறது? இந்த வீடியோவில் அனைத்தையும் ஒன்றாக ஆழமாக தெளிவாக பார்க்கப் போகிறோம். முதலில், பால் என்பது ஒரு தனிப்பெயர் அல்ல, அது ஒரு தகுதி, டைட்டில். பழைய செமிட்டிக் மொழிகளில் பால் என்றால் ஆண்டவன், எஜமானன், உரிமையாளர். இன்றைய லார்ட் என்ற சொல்லைப் போல அந்த காலத்தில் மக்கள் பால் என்று சொல்வார்கள். அதனால் ஒரே ஒரு பால் இல்லை, ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒவ்வொரு பால். பண்டைய மிடில் ஈஸ்டில் கேனனைட் நாகரிகத்தின் போது பால் முக்கியமாக மழை, இடி, விவசாயம், வளம் ஆகியவற்றின் கடவுளாக இருந்தார். அந்த காலத்தில் மழை இல்லை என்றால் பசி, பசி கொடுமையால் மக்கள் மரணமடைந்தார்கள். மக்கள் நம்பினர், பால் மகிழ்ந்தால் மழை வரும். பழைய உகாரிட் எழுத்துக்களில் பால் சைக்கிள் என்ற கதைகள் காணப்படுகின்றன. பால் வர்சஸ் யாம், பால் வர்சஸ் மோத். இவை உண்மையில் மனிதர்கள் பருவகால மாற்றம், வறட்சி மற்றும் உயிர் மரணத்தை புரிந்து கொள்ளும் முயற்சியாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பால் ஒரு பொய்க்கடவுள். இஸ்ரேல் மக்கள் ஒரே கடவுளை விட்டு பாலை வழிபட்டபோது ப்ராஃபெட் இலிஜா மவுண்ட் கார்மலில் நேரடி சவாலை விடுகிறார். பால் பதில் தரவில்லை. பைபிள் சொல்லும் செய்தி, மனிதன் உருவாக்கிய கடவுள் பால், உண்மையான கடவுள் ஒருவன். இதே செய்தி இஸ்லாமிலும் உள்ளது. சூரா அஸ்ஸஃபாத்தில் ப்ராஃபெட் இலியாஸ் கேட்கிறார், நீங்கள் பாலை வழிபடுகிறீர்களா? அல்லாதான் உங்களை உருவாக்கியவர் அல்லவா? இங்கு பால் என்பது சிலை, மனிதன் உருவாக்கிய நம்பிக்கை, மறுக்கப்படும் நம்பிக்கை. காலம் மாறியது. பால் ஒரு கடவுள் அல்ல, ஒரு சின்னமாகி சிம்பலானார். பால் என்றால் தீய சக்தியை வழிபடுத்தும் சின்னம், தவறான நம்பிக்கை, நெறி தவறிய வழி. பின்னர் அரசியல் இதை பிடித்து கொண்டது. இஸ்ரேல், ஈரான், இந்த இரண்டு நாடுகளுக்கும் நேரடி எல்லை கூட இல்லை. ஆனால் ஈரான் இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்கவில்லை. இஸ்ரேல் ஈரானின் நியூக்ளியர் திட்டம் உயிருக்கு ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த மோதலே இன்று பேசும் பொருளாக மாறியுள்ளது. அரசியல், அதிகாரம், பாதுகாப்பு, இதுதான் உண்மை காரணம். சமீப காலத்தில் ஈரானில் பால் உருவம் எரிக்கப்படுகிறது. ஏன்? மத காரணமல்ல, பழைய கடவுள் காரணமல்ல. பால் என்பது பொலிட்டிக்கல் சிம்பலாகவே பார்க்கப்படுகிறது. பால் என்றால் தீய சக்தியை வழிபடுத்தும் சின்னம். அதனை இஸ்ரேலுக்கு இணைத்து காட்டுவது, மக்கள் கோபத்தை திருப்புவது, இவையே நடக்கும் நடவடிக்கைகள்.